கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் எங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணுங்கள், அதுதான் இல்லையா? அப்போது புறப்பட்டு போய் பிரசங்கம் எங்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் யார் ரட்சிக்கப்படுவாங்கன்னு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 34:18 இப்படியா சொல்லுது, நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறங்க நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய். ஒருவேளை இன்றைக்கி அப்படிப்பட்ட இருதயத்தோடு கவலையோடு யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால், யாரும் நமக்கு ஆறுதல் சொல்லவோ, இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்கவோ, இல்லை நமக்கு ஒரு நல்ல வழியை சொல்லவோ யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருப்பீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கு தான் அவர் சொல்கிறாரு. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறாராம். நீங்கள் பேசுகிறத, நீங்கள் புலம்புறத, நீங்கள் அங்காளாய்க்கிறத, உங்களோட கவலைகளை, உங்களோட வலிகளை அவர் என்ன பண்ணுறாராம், பக்கத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருக்காராம். அவர் அடுத்த வார்த்தை இப்படியா சொல்லுது, சமீபமாக இருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவனை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இது எல்லாமே கர்த்தர் ஒரு ரட்சிப்புக்கு எதுவான ஒரு வழியாக தான் இருக்கும். தேவனை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்க, அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.